ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆசைப்பட்ட டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4க்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து பாருங்க கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 10த் முடிச்சதுலேருந்து இங்க 12த் முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க டைப்பிஸ்ட் கேட்டகரி, ஜூனியர் அசிஸ்டன்ட், விஓஓ கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் ஆவின் டிபார்ட்மெண்ட்லயும் குடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாரி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமா வந்து ஒரு 6244 வேக்கன்ஸியோட குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ரூ. 28,000 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 28 பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து பாருங்க உங்களுக்கு குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு டேட்டுமே குடுத்துருக்காங்க பாருங்க. 30 ஜனவரி அன்னைக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு இம்பார்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் குளோசிங் டேட்ட பொறுத்தவரைக்கும் 28 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 4த் மார்ச்ல இருந்து நீங்க 6த் மார்ச்சுக்குள்ளார நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்குன்னா 9த் ஜூன் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு நார்மலா வந்து விஏஓ இந்த போஸ்டிங்ஸ் இல்லாம ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாரி கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸும் வந்து பார்த்தோன்னா இதிலேயே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு விஓஓ கேட்டகரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்க்குலாம் வந்து பாருங்க. ஸோ தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழ தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதில 108 வேக்கன்சி வந்திருக்கு விஓஓ கேட்டகரிக்கு. சேலரி வந்து பாருங்க 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதில 19,500 வந்து பார்த்தோன்னா பேசிக் பே தான். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரூ. 27 ரூ. 28 வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க நெறைய டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்ல மட்டும் ஒரு 2,442 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க இன்னொரு கேட்டகரிக்கு ஒரு 44, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 வேக்கன்சி, 27 வேக்கன்சி, ஸோ வாட்டர் சப்ளை போர்டுக்குலாம் வந்து பாருங்க ஒரு 49 வேக்கன்சி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷனுக்கு ஒரு 15 வேக்கன்சி, இந்த மாரி வந்து உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே வந்து நெறைய டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 1653 வேக்கன்சி வந்திருக்கு. அடுத்தது வந்து பாருங்க டைப்பிஸ்ட்லயே வந்து உங்களுக்கு வந்து ஸோ கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மென்ட் ஆஃப் உமன் லிமிடெட்ல வந்து பாருங்க ஒரு 3 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன்ல வந்து பாருங்க 39 வேக்கன்சி இந்த மாரி வந்து உங்களுக்கு இதுக்குமே வந்து பார்த்தோன்னா தனித்தனியா வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட்க்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேட்டகரிக்குமே வந்து வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து பாருங்க 441 வேக்கன்சி இருக்கு. ஸோ சேலரி வந்து பாருங்க 20,600லேருந்து 75,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க 1 வேக்கன்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 4 வேக்கன்சி இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ் மில்க் புரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட்ல வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆவின் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ஆவின் டிபார்ட்மெண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 34 வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து டைப்பிங் கேட்டகரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெலிஃபோன் ஆப்பரேட்டருக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி மில்க் ரெக்கார்டர் கேட்டகரிக்குமே வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் இருக்கு. இதுவுமே ஆவின் டிபார்ட்மெண்ட்ல தான் குடுத்துருக்காங்க. 15 வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க ஃபாரன்சிக் சர்வீஸ் சப்பார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. 25 வேக்கன்சி இருக்கு. பில் கலெக்டருக்கு வந்து ஒரு 66 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. டவுன் பஞ்சாயத்துல வந்து உங்களுக்கு வந்து வரும். அடுத்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு ஆவின் டிபார்ட்மெண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் போக வந்து பாருங்க உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு. ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி இருக்கு. 171 வேக்கன்சி இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 192 வேக்கன்சி. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஒரு 526 வேக்கன்சி. ஃபாரஸ்ட் வாட்சர்லயே வந்து ட்ரைபல் யூத்துக்குலாம் வந்து பாருங்க ஒரு 288 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு வேக்கன்சி இருக்கு. மொத்தமா வந்து 6,244 வேக்கன்சியோட வந்திருக்கு. அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கான சேலரியிலருந்து வேக்கன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியா குடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ஓஎம்ஆர் மெத்தட்ல தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஓஎம்ஆர்ல வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சிங்கிள் பேப்பரா இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 150 மார்க் வந்து இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 75 மார்க் வந்து குடுக்குறாங்க. 75 கொஸ்டின்ஸ் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிட்யூட்ல வந்து பாருங்க ஒரு 25 மொத்தமா வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 300 மார்க் வந்து இருக்கும். 3 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து அனெக்ஸர் 3ல வந்து இருக்கு. அது உங்களுக்கு லேட்டரா நான் சொல்றேன். ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. இங்க மேல குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்னா, விஓஓ கேட்டகரி, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர்லயே ட்ரைபல் யூத். இவங்களுக்குலாம் வந்து 18ல இருந்து 32 குடுத்துருக்காங்க. ஸோ அதே மீதி இருக்கிற கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து
ஸோ அதாவது பார்த்தோன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்குமே வந்து பாருங்க இங்கே போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 21 மினிமம் இருக்கணும். அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது வந்து பாருங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்.டி. இவங்களுக்குலாம் 42 வயசு வரைக்கும். ஸோ அது எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்கலாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 42 வயசு குடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து விஓ கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா மீதி இருக்கிற கேட்டகரி ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இந்த கேட்டகரி எல்லாத்துக்கும் ஸோ எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த டெஸ்டிடியூட் இவங்களுக்குலாம் 37ம் எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்க டிஎன்சி இவங்கலாம் வந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. பில் கலெக்டர்லேருந்து இதுக்கெல்லாம் வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கீழ வந்தீங்கன்னா வந்து பாருங்க தமிழ்நாடு கார்ப்பரேஷன் டெவலப்மென்ட்க்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இது எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. வாட்டர் சப்ளைக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க நீங்க ஆவின் டிபார்ட்மென்ட்ல அப்ளை பண்றீங்கன்னா அவங்களுக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. இந்த டிபார்ட்மென்ட்க்குலாம் வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ நீங்க வந்து இதில எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஎன்பிசிலருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே வந்து பார்த்தோன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் வந்து இருக்கும். ஆனா வந்து பாருங்க இதில வந்து உங்களுக்கு வந்து வயது வரம்பு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இதில ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்லேருந்து குடுத்துருக்காங்க. ஆவின் டிபார்ட்மென்ட்லேருந்து குடுத்துருக்கனால வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா, இதில வந்து உங்களுக்கு வந்து இல்லாமயும் இருக்கும். அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாவும் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் விஓஓ கேட்டகரிக்குலாம் நீங்க மினிமம் வந்து பாருங்க ஜெனரல் எஜுகேஷன் தான். நீங்க 10த் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க நீங்க 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். ஸோ அதே மாரி வந்து பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து தமிழ்நாடு வேஃப் போர்டுக்குலாம் வந்து பார்த்தோன்னா, நீங்க டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷனுக்குலாம் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுக்குலாம் வந்து பாருங்க டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, நீங்க 10த் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ற மாரி போஸ்டிங் இருக்கு. டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ற மாரி போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க வந்து 10த் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டைப் ரைட்டிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது வந்து பாருங்க ஹையர் கிரேடு, சீனியர்ல வந்து பாருங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து நீங்க அதில வந்து நீங்க டைப் ரைட்டிங் வந்து நீங்க பண்ணியிருக்கணும். டைப்பிஸ்ட் கேட்டகரிக்குமே 10த் முடிச்சுட்டு நீங்க டைப் ரைட்டிங் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில குடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் நீங்க வந்து பார்த்தோன்னா, டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ டைப்பிங்க்குள்ள போஸ்டிங்ஸும் வந்து பார்த்தோன்னா, இங்க வந்து இருக்கு. ஸோ லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா வந்து பாருங்க, நீங்க 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ பில் கலெக்டருக்குலாம் நீங்க 10த் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இதில குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க, நீங்க 12த் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஃபாரஸ்ட் கார்ட் டிபார்ட்மென்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜூவாலஜி இல்லன்னா வந்து பாட்னி வந்து பார்த்தோன்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசென்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, நீங்க 12த் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட் வாட்சர் கேட்டகரி இதுக்கும் நீங்க 10த் முடிச்சிருக்கணும். ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர்லேயே ட்ரைபல் யூத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள். இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, மெடிக்கல், பிசிக்கல்லாம் வந்து குடுத்துருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சரு, ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர்லேயே ட்ரைபல் யூத் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா, ஸோ மெடிக்கல், பிசிக்கல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. ஸோ மேலா இருந்தா ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாருங்க ஃபீமேலுக்கும் குடுத்துருக்காங்க. இப்போ பிசிக்கல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இது வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கலுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ இத வச்சு தான் வந்து பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட் கார்டுக்குலாம் வந்து பார்த்தோன்னா, ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர்லேயே வந்து பாருங்க இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து ஸோ எக்ஸாம் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல்லாம் வந்து மெடிக்கல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க உங்களுக்கு tnpc.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா, 150 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா நீங்க வந்து பே பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் அப்ளை பண்றீங்கன்னா, 150 வந்து நீங்க பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸா நீங்க வந்து ₹100 வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இங்கேயே வந்து கீழ குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து குடுத்துருக்காங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஃபோட்டோலாம் வந்து பாருங்க உங்களுக்கு ஒயிட் பேக்கிரவுண்ட் இருக்கிற மாரி தான் ஃபோட்டோ வந்து நீங்க புடிச்சு, அதில வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தோன்னா, எந்த டேட்ல நீங்க புடிச்சிருக்கீங்களோ, அந்த டேட்டையும் வந்து பார்த்தோன்னா, இந்த பாக்ஸ்ல குடுத்துருக்கிற மாரி கரெக்ட்டா வந்து அந்த ஃபோட்டோல வந்து நீங்க வந்து வைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து நீங்க ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான மாடலுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்ல வந்து உங்களுக்கு எல்லா சென்டருமே இங்க வந்து இருக்கு. எல்லா மாவட்டத்திலயுமே சென்டர் குடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா. ஸோ உங்க சென்டர் எதுவோ அதுக்கு நியர்பை எல்லா சென்டருமே இங்க குடுத்துருப்பாங்க. நீங்க எந்த சென்டர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கமா இருக்கிற சென்டரு. ஸோ அது எல்லாமே இதில நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து பாருங்க, எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 வந்து நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம்.
ஸோ பேஜ் நம்பர் 56ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ சிலபஸ்மே குடுத்துருக்காங்க பாருங்க. அனெக்ஸர் 3ல வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில தான் வந்து கொஸ்டின்ஸ் வரப்போது. தமிழ் மொழி கட்டாயத் தேர்வு வந்து பாருங்க உங்களுக்கு இதில இருக்கு. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து நீங்க எல்லாமே வந்து பாருங்க இங்க கீழ டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அத கரெக்ட்டா நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும், தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.